எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவ் வருவோம். ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்து வெள்ளைக்கொடி வேந்தன் அப்படின்னு ஒரு புது பட்டமே அவர் கொடுக்கலாம். அது மாதிரி இந்த சீஸ் ஃபயர் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. அதுலயும் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா கையாளுறாரு. ஏன்னா சீஸ் ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்ணும் பொழுது போன தடவை 12 நாள்னு சொன்னாரா, இந்த தடவை டேட் எல்லாம் எதுவும் சொல்ல, என் டேட் எல்லாம் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. சீஸ் ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருக்காரு. ஏன்னா இவர் பாட்டுக்கு 5 நாள் சீஸ் ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி 5 நாளுக்குள்ள ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரலின்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் சண்டைக்கு போக முடியாது. ஏன்னா மிட் டேம் எலெக்ஷன் இருக்கு. அப்ப மறுபடியும் என்ன பண்ணணும், மறுபடியும் இன்னும் 2 நாள் சீஸ் ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லணும். இது எப்படின்னா, இதை பயன்படுத்திய ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரை வந்து ட்ரம்ப் மேல கிரியேட் பண்ணுவாங்க. அந்த டெட்லைன் அப்படிங்கிற ப்ரெஷர். ஸோ அதனால இந்த டெட்லைனுங்கிற பஞ்சாயத்தே வேண்டாம், நான் டைரக்டா யூஎஸ் ஓட நேவியை வச்சு பிளாக்கெட் பண்ணி உங்களை ப்ரெஷர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த தடவை சீஸ் ஃபயருக்கு வந்து ஒரு டேட் எல்லாம் இல்லாம, எக்ஸ்டென்ஷன் டேட் வந்து எது வரைக்கும் சொல்லாம வெறுமன அமைதியை நான் நிலைநாட்டுகிறேங்கிற ரேஞ்சில் சீஸ் ஃபயரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ ட்ரம்போட ஐடியா வந்து டெட்லைனை ப்ரெஷரை அவாய்ட் பண்றதுதான் முக்கியமான காரணம், டேட் அவர் அனௌன்ஸ் பண்ணாதுக்கு. சரி, மீன்வைல் இந்த பக்கம் என்ன சூழ்நிலை அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பக்கம் ஈரானை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவர் சீஸ் ஃபயர் எக்ஸ்டென்ஷனை அலோவ் பண்ணாலுமே யுஎஸ் பிளாக்கெட், அந்த யுஎஸ் நேவியை வச்சு அவர் ஒரு தடை ஏற்படுத்தி இருக்காரு இல்லையா, அது வந்து வாரோட வயலேஷனா தான், இந்த சீஸ்ஃபயரோட வயலேஷனா தான் ஈரான் பாக்குறாங்க. அதோட உச்சகட்டமா முந்தானேத்து அந்த கார்கோ ஷிப்பை கைப்பற்றினது, இன்னுமே அந்த அதுல இருக்கக்கூடிய மாலுமிகளை ரிலீஸ் பண்ண வச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு வயலேஷனா தான் பாக்குறாங்க. ட்ரம்போட ஐடியாவுமே அதுதான். இப்ப ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இவனு கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா இவனுக்கு சும்மா நம்ம ஏதாச்சும் ஒரு குண்டை போட்ட இவனுக்கு பக்கத்துல இருக்க நாட்டு மலையெல்லாம் ராக்கெட் விட்டு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இவனுங்களை இப்படி நெருக்கடி கொடுக்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு ட்ரம்ப் வந்திருக்காரு. அவர் ஆல்ரெடி வந்துட்டார். சோ அதனால இவர் வார் மூலியமா நெருக்கடி கொடுக்காம, மிசைல் மூலியமா நெருக்கடி கொடுக்காம, பொருளாதார நெருக்கடியில அதிகமா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாரு. சோ இந்த யுஎஸ் பிளாக்கெட்டை ரொம்ப இறுக்கமா கொண்டு வர்றது மூலியமா, ஈரான் போர்ட்ல இருந்து எந்த கப்பலும் வெளியே போகாம, ஈரான் போர்ட்டுக்கு எந்த கப்பலும் வராம தடுக்கிறது மூலியமா ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்த முடியும்னு ட்ரம்ப் நம்புறாரு. அது மட்டும் கிடையாது, ஓமன், ஈரான் மாதிரியான நாடுகளுமே ராஜ்ய உறவை கட் பண்ணுங்க, அவங்க கூட அண்ணந்தண்ணி புழங்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ட்ரம்ப் புஷ் பண்றாரு. இதனால ஈரானுக்கு வேற வழி இல்லாம சரண்டர் ஆயிருவாங்க. பொருளாதார ரீதியா ரொம்ப பெரிய நெருக்கடியை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா சண்டை போடாத மாதிரியும் இருக்கும், சீஸ் ஃபயர் கொடுத்த மாதிரியும் இருக்கும், ஆனா நெருக்கடி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஐடியால தான் இப்போதைக்கு ட்ரம்போட மூவ் இருக்கு. இவன் ஹார்மோஸ் ஜலசந்தியை பொறுத்த வரைக்குமே ஈரான் வந்து அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. ஈவன் வந்து சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்ல இருந்தாலுமே யுஎஸ் பிளாக்கெட் ஓபன் ஆகிற வரைக்கும் அந்த வழியை யாரையும் ஃப்ரீயா அனுப்புறது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதை மீறி யாராச்சும் போனா தாக்குதல் நடத்துறதுக்கு ஈரான் தயாரா தான் இருக்காங்க. அதுக்கு சாட்சி தான் இன்னைக்கு நடந்த தாக்குதல். கிட்டத்தட்ட 3 ஷிப்பு வந்து கிராஸ் பண்ண ட்ரை பண்ண 3 ஷிப்பை வந்து ஈரான் இன்னைக்கு தாக்கி இருக்காங்க ஹார்மோஸ் ஜலசந்தியில. அதுல 2 ஷிப் டேமேஜோட எஸ்கேப் ஆனதாகவும், ஒரு ஷிப் நிறைய டேமேஜஸ் ஆனதுனாலும் தகவல்கள் வந்து நியூஸ் பேப்பர்கள்ல பப்ளிஷ் ஆகிறத நம்ம பாக்குறோம். பட் வந்து ஈரானுடைய ஜஸ்டிபிகேஷன் என்னன்னா, நீங்க ஹார்மோஸ் ஜலசந்தியை கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஈரான் கிட்ட பர்மிஷன் வாங்கணும், ஏன்னா ஈரானுடைய கண்ட்ரோல் இது இருக்கு அப்படிங்கிறது ஈரான் வந்து தெளிவா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருந்தோம், அதை கேட்காம அவங்க கிராஸ் பண்ணாங்க அப்படிங்கிற, அதனாலதான் ஃபயர் பண்ண வேண்டியதா இருந்துச்சு அப்படிங்கறத சொன்னாங்க. ராக்கெட் அண்ட் கன் ஃபயர் வந்து அந்த 2 ஷிப்புகள் மேல நடந்திருக்கு அப்படிங்கறதான் களத்தோட ரிப்போர்ட். சோ இப்போதைக்கு வந்து அமெரிக்கா ஆகட்டும் இல்ல ஈரான் ஆகட்டும், இதுல நம்ம அமெரிக்கான்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா வந்து அமெரிக்காவுக்குள்ளேயே பல்வேறு தரப்பட்ட கருத்துகள் இருக்கு. மக்களே வந்து பெருசா அது இந்த வாருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல. அதனால வந்து இந்த ட்ரம்பா இருக்கட்டும் இல்ல ஈரானா இருக்கட்டும், இப்போதைக்கு வார எக்ஸ்கலேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஐடியாலஜியில் இருக்காங்க. ட்ரம்ப் வந்து பொருளாதார ரீதியான ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்றதும், ஈரான் வந்து ஹார்மோஸ் ஜலசந்திய தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு 2 பேத்துக்குமான ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு வர்றதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. சோ பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த போர் ஸ்டார்ட் ஆகும் பொழுது யுரேனியம் தான் பிரச்சனையா இருந்துச்சு. இந்த யுரேனியம், நியூக்ளியர் பவர், அது வேண்டாம் வேணும், இதை நோக்கிதான் பிரச்சனையா இருந்துச்சு. இப்ப பிரச்சனை வந்து யுரேனியத்துல மாத்திட்டாங்க. இப்ப பேசுறதுல ஹார்மோஸ் ஜலசந்தி ஓபன் பண்ணுவாங்களா, யுஎஸ் பிளாக்கெட் ஓபன் பண்ணுவாங்களான்னு வந்துருச்சு. ஒரு பிரச்சனை காட்டிலும் இன்னொரு பெரிய பிரச்சனை வரும்போது பழைய பிரச்சனை காணாம போயிருங்கிற மாதிரி இப்போதைக்கு நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை எல்லாம், நீ யுஎஸ் பிளாக்கெட் ஓபன் பண்ணு, நான் ஹார்மோஸ் ஜலசந்தி ஓபன் பண்றேன் அப்படிங்கிற ரேஞ்சஸ்ல தான் இருக்கு. பட் ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா ட்ரஸ்ட் இஷ்யூ தான்.
ஓகே, கிட்டத்தட்ட 160 பக்க ஒப்பந்தம் வந்து ஒப்பந்தமா கூட கையெழுத்தா இருந்துச்சு. அதை வந்து ட்ரம்ப் கேன்சல் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி 2 தடவையும் பேச்சுவார்த்தை நடத்தினேன் அப்படின்னு சொல்லித்தான் தாக்குதல் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரஸ்ட் இஷ்யூனால ஈரானை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப குழப்பமான சூழ்நிலை இருக்கு. ஏன்னா ஈரானுக்குள்ள வந்து இப்போ பவர் சென்டர் இல்லை. அவங்களோட சுப்ரீம் லீடர் வந்து வாரோட ஃபர்ஸ்ட் நாள்லயே இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவரோட மகனை வந்து சுப்ரீம் லீடரை கொண்டு வந்தாலுமே ஈரான் இருந்து வரக்கூடிய தகவலை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்மி ஒரு பக்கம் ஒரு பவர் கட்டா செயல்படுது, அந்த சபாநாயகர் ஒரு பக்கம் பவர் கட்டா செயல்படுறாரு, நிறைய பவர் கட்ஸ் இருக்கு, நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்காங்க. அதனால ஈரான் வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கு. சரி, சொல்றதை கேட்டு பிரச்சனையை முடிச்சுட்டு பொருளாதாரத்தை பார்க்கலாமா, இல்ல கடைசி வரைக்கும் இவனுக்கு அழிஞ்சு போகவே கூடாது ஒரு வழி பார்த்துடலாமா அப்படிங்கறதுல வந்து ரொம்ப குழப்பமா இருக்கிறதா தெரியுது. இப்போதைக்கு இந்த நியூஸ் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொன்னா மார்க்கெட் வந்து பெரியளோட கீழே இறங்காம சப்போர்ட் பண்றதுக்கு இந்த சீஸ்ஃபயர் உதவும். ஆனா மார்க்கெட் மேல ஏறணும்னா ஹார்மோஸ் ஜலசந்தி ஓபன் ஆனா தான் பாசிபிள். ஏன்னா ஹார்மோஸ் ஜலசந்தி க்ளோஸ்ல இருக்கிற வரைக்கும் க்ரூட் ஆயில் இறங்காது. க்ரூட் ஆயில் இறங்காத வரைக்கும் இந்திய ரூபாய் ஸ்ட்ராங்கா பர்ஃபார்ம் பண்றது சிரமம். ட்ரேட் டிஃபிஷியன்சி அதிகமாகிட்டே இருக்கும். இது நம்மளுக்கு மட்டும் இல்ல, நம்ம இங்க இருந்து பேசுறதுனால இந்தியாவை மையப்படுத்தி பேசுறோம். பட் உலக அளவில் எல்லா நாடுகளுக்குமே, யூரோப்ல இருந்து எல்லா நாடுகளுக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. சோ ஹார்மோஸ் ஜலசந்தி ஓபன் ஆகி அந்த வழியா ஆயில் டாரிஃப் டிராபிக் வந்து கிளியர் ஆகாத வரைக்கும் ட்ரம்ப் பேசி டிராபிக்கும் கூட டாரிஃப்னே வருது. அதை மன்னிச்சிருங்கப்பா. சோ அது கிளியர் ஆகுது. ஹார்மோஸ் ஜலசந்தி கிளியர் ஆகாத வரைக்கும் இந்த இஷ்யூ ஸ்டார்ட் அவுட் ஆகாது. தொடர்ந்து மார்க்கெட் பிரஷர்லயே தான் இருக்கும். வார் எக்ஸ்கலேட் ஆகாததுனால பெரிய அளவுல கீழே பார்க்கிற வாய்ப்பு இல்லை. ஹார்மோஸ் ஜலசந்தி ஓப்பன் ஆச்சுன்னா ரேலியை நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் ஓவரால் சினாரியோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். மற்றபடி பெரிய அளவுக்கான நியூஸஸ் எல்லாம் பெருசா இதுவும் இல்லை. அமெரிக்கால எப்பவும் போல டேட்டா வருது. பட் இப்பதான் இதான் மெயினான நியூஸ். ஈவன் வந்து யூகேல ஒரு நியூஸ், ஒரு ஆர்டிக்கிள், நீங்க அதைய டைம் கிடைக்கும் போது படிச்சு பாருங்க. 2008க்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லாம் வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த ஜெனரேஷன் வந்து ஒரு ஸ்மோக் ஃப்ரீயா மாத்துறதுக்கு இந்த ரூல் வந்து யூரோப்ல ஒரு பெரிய டாபிக் இருக்கு. இது ஏன் நம்ம இங்க பேசுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து ஒரு ஹெல்த் சம்பந்தப்பட்ட நியூஸ் தான். 2008க்கு மேல பிறந்தவங்க வந்து 2008க்கு அப்புறமா பிறந்தவங்க வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாதுங்கிற இந்த ரூல்னால டொபேக்கோ இண்டஸ்ட்ரி வந்து பெரிய அளவு ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இப்போதைக்கு இது யூகேல அமல்படுத்தப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு இது ஸ்ட்ரிக்டா போகுங்கிறது தெரியல. பட் யூகேல இது இந்த சக்சஸ்ஃபுல் ஆகிற பட்சத்துல இது பெரிய அளவு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஹெல்த் வைஸ் இது ஒரு அருமையான நியூஸ், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அதுல எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. இண்டஸ்ட்ரி வைஸ் வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ் டைம் கிடைக்கும் போது ஆர்டிகல் படிச்சு பாருங்க. இப்போதைக்கு இந்த நியூஸ் பெரிய அளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது கட்டாயமாகுது. இது போக எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நியூஸ், 10 வருஷமா வந்து இந்த NSE IPO ரிலீஸ் ஆகாமையே இருந்துச்சு. ஓகே, அன்லிஸ்டடா வாங்கி வச்சவனெல்லாம் தூங்கவே ஆரம்பிச்சுட்டான். அந்த அளவுக்கு NSE IPO வந்து இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசியா ஒரு வழியா இன்னைக்கு செபி வந்து அந்த கோலோகேஷன் ஸ்கேம் கேஸை வந்து 1800 கோடி ரூபாய் ஃபைனை போட்டு முடிச்சு விட்டுருக்காங்க. இப்ப இந்த 1800 கோடி ரூபாய் ஃபைன் NSE கட்டிட்டாங்கன்னா NOC கொடுத்துருவாங்க. டிசம்பருக்குள்ள NSEயோட IPO வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ NSEயோட அன்லிஸ்டட் ஸ்டாக் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஓரளவுக்கு குஷி ஆகிக்கலாம். ஓகே, இப்போ வராது நம்மளுக்கு நல்லதுதான். IPO வச்சிருக்க NSEயோட அன்லிஸ்டட் வச்சிருக்கிறவங்களா, ஏன்னா இந்த வார் சூழ்நிலையினால மார்க்கெட் கண்டிஷன் கொஞ்சம் மதவதப்பா தான் இருக்கு. ஸோ டிசம்பர் அப்படிங்கிற போது ஓரளவுக்கு இந்த வாரெல்லாம் ஓரளவுக்கு சிரமங்கள் முடிஞ்சிடும். கோலோகேஷன் கேஸ் என்னன்னு ஞாபகம் இல்லைன்னா 2015-16 நடந்த கேஸ். அதான் அந்த புரோக்கருக்கு வந்து NSE சர்வர் வந்து ஃபாஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தாங்களே, அது ஒரு 1200 கோடி ரூபாய் லாபம் பார்த்து அதுக்கு அதெல்லாம் சேர்த்து பெனால்டி போட்டு தான் இந்த 1800 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க செபி NSE மேல. ஒரு வழியா அந்த 10 வருஷம் பஞ்சாயத்தை முடிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஃபைனை கட்டி இந்த கேஸை வந்து முடிச்சுக்க சொல்லிட்டாங்க. முடிச்சுட்டு NOC வாங்கிட்டாங்கன்னா IPO ரிலீஸ் ஆயிரும். மற்றபடி ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இன்ஃபோசிஸ் ரிசல்ட்ஸ் வருது. அதானி போர்ட்ஸோட எனர்ஜியோ அதோட ரிசல்ட்ஸ் வருது. பட் இன்ஃபோசிஸ் வந்து முக்கியமான போக்கஸ் இருக்கும் நாளத்த ரிசல்ட்ஸ்ல. ஸோ இப்போ ரிசல்ட் சீசனுங்கிறதுனால ரிசல்ட்ஸ் மேலேயும் ஒரு பார்வை வச்சுக்கணும். நாளைக்கு நிறைய கம்பெனி ரிசல்ட்ஸ் இருந்தாலுமே அதானியோடதும் அந்த இன்ஃபோசிஸோடதும் போக்கஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்ஸா நாளைக்கு இருக்கும். மற்றபடி ட்ரம்ப் என்ன சொன்னாலும் சரி, ஈரான் என்ன சொன்னாலும் சரி, NSE IPO ரிலீஸ் பண்ணாலும் சரி, NSEல ட்ரேட் பண்ணக்கூடிய நம்ம எல்லாருமே டிசிப்ளினா ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்னா ஓகே. கூட லெவல்ஸ்ல ஹெட்ஜஸ் எடுத்து மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிக்கங்க.
நம்ம எப்போ போல வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, இதுதான் இந்த மார்க்கெட்டோட மூவ். மார்க்கெட் ஓப்பன் ஆனது அப்படிங்கிறது பிரைமரி சப்போர்ட் கீழே தான் ஓப்பன் ஆகுது. பிரைமரி சப்போர்ட் கீழே ஓப்பன் ஆன உடனே செகண்டரி, அதாவது செகண்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டான 24,432 பிரேக் பண்ணுது. அப்புறம் கடைசி அந்த தேர்ட் இன்ட்ராடே சப்போர்ட் 24,432 பிரேக் பண்ணி மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் அந்த புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 24,332 அச்சீவ் பண்ணுது. எக்ஸாக்டா அதே இடத்துல மார்க்கெட்டை புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மார்க்கெட்டை மேல புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. மேல போன மார்க்கெட்ல மூணாவது இன்ட்ராடே சப்போர்ட்டான 24,432லயே அங்கிட்டே அணகட்டி பிஎஸ் தடுத்து நிறுத்தி அது கீழேயே மார்க்கெட்டை வச்சிருந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆன மந்த்லி சப்போர்ட்டான 24,332க்கு மேல மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதே நேரத்துல இன்ட்ராடே சப்போர்ட் 432 கிராஸ் பண்ண விடாம மார்க்கெட்டை அதுக்கு கீழே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பேலன்ஸ்டு க்ளோஸ் தான் இது டெக்னிக்கலா. ஓகே, டெக்னிக்கலா இன்னுமே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா பெரிய அளவுல ஏறுற அளவுக்கு நாங்க ரெடியா இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சினாரியோ தான் மார்க்கெட்ல பார்க்க முடியுது. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிளாட்டான ஒரு க்ளோஸ். ஓகே, மற்றபடி மார்க்கெட்டோட மூவ் எப்போ போல அதோட வேல்யூஸ்குள்ள தான் இருந்துகிட்டு இருந்தது, அது குழப்பம் கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், இவ்வளவு பஞ்சாயத்துக்கு நடுவுல கீழே இறங்கின மார்க்கெட்டை எக்ஸாக்டா 24,332ல புல்ஸ் டிஃபெண்ட் பண்றதும், மேலே ஏற மார்க்கெட்டை எக்ஸாக்டா சப்போர்ட் 24,432ல பீல்ஸ் டிஃபெண்ட் பண்றதும் அப்படிங்கிறது ரொம்ப ரேண்டமா நடக்காது. மார்க்கெட் எப்போ போல அதோட வேல்யூக்குள்ள மூவ் ஆயிட்டு இருக்கும். நம்ம ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினா மூவ் பண்ணிட்டு இருந்தா சரியானது. இந்த க்ளோஸ் பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 24,432. பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 24,432. பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, சரி மந்த்லி ஹார்டில்னு பார்த்தோம்னா 24,588. அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 24,758 அண்ட் 24,822. அதுக்கு மேல மறுபடியும் பொசிஷனோட 25,058. அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 25,272. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 24,632, 528, 462. அதே மாதிரி சப்போர்ட்ஸ் பிரைமரி சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 24,362 பிரைமரி சப்போர்ட். பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ் 24,332 அண்ட் 24,282. அதுக்கு கீழே ஹடில் 24,062. அதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட் 23,818 இருக்கு. இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 228, 158 அண்ட் 132. முன்னாடி 24,000 சேர்த்துக்கங்க. ஓகே, இதெல்லாம் மார்க்கெட்டினுடைய வேல்யூஸ். ஓரளவுக்கு வேல்யூஸ் கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு பேசிடலாம். லாஸ்ட் வீக் ஆஃப் எக்ஸ்பியில் இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரெண்டு பேருமே அட்டாக் பொசிஷன்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. அதுல குழப்பம் இல்லை. டிஃபென்ஸ் தான் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். டிஃபென்ஸை பொறுத்த வரைக்குமே பிஎஸ் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் ஆக்சுவலா புல்ஸ் கிட்டயுமே இருக்கு, ஆனா புல்ஸை காட்டிலும் பியர்ஸோட டிஃபென்ஸ் பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா நீங்க க்ளோஸா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 350 வரைக்கும், அதாவது 400 ரேஞ்சுகள் வரைக்கும் 350 இருந்து அவன் சிங்கிள் டிஜிட்டுக்கே போறான். 350 சிங்கிள் டிஜிட்டே போறான். அதுக்கு மேலேயுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு 250, 200 ரேஞ்சுகள் வரைக்குமே ஓகே கம்மியெல்லாம் பண்ணல. 400, 350 ரேஞ்சுகள் வரைக்குமே மெயின்டைன் பண்றான். அது ஆக்சுவலா அந்த மந்த்லி சப்போர்ட் 24,332 குறிக்கிறது. ஸோ அதுக்கு கீழே புஷ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. சரி, ஓகே, டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு, பட் அட்டாக் பொசிஷன்ஸ் பெரிய அளவில் கம்மி பண்ணல. இன்னும் அட்டாக் பொசிஷன்ஸ் இன்னைக்கு பியர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் மெயின்டைன் பண்றாங்க. லாங்கஸ்ட் ரேஞ்ச் அட்டாக்ஸ் பொசிஷன் தான் கவர் பண்ணியிருக்காங்க. சரி, புல்ஸ் என்ன பண்ணியிருக்கா? புல்ஸோடைய டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கு இன்னைக்கு. பெரிய அளவு அவங்க கவர்லாம் பண்ணல. அவங்களுமே கிட்டத்தட்ட அந்த 400, 350 ரேஞ்சுகள் தான் வச்சிருக்காங்க. பட் அட்டாக் பொசிஷன்ஸ் பெரிய அளவு அவங்க பில்ட் பண்ணல. ஓகே, டிஃபென்ஸுமே கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. சரி, எனிவே ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய மனநிலை தான். இப்ப இருக்கக்கூடிய மனநிலை ஒரு பக்கம் crude oil $100 தாண்டுது, ருப்பி வீக்கா இருக்கு. யுஎஸ் உடைய பிளாக்கெட்டை ரிமூவ் பண்ண மாட்டேங்கிறான். அந்த வழியா போற கப்பலை இவங்க தாக்குறாங்க, ஈரான் தாக்குறாங்க. ஸோ இதனால இப்ப இருக்கக்கூடிய மனநிலை பொறுத்த வரைக்கும் பியர் சைட்ல டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்றது தப்பு இல்லை. பட் இது மாறும். நாளைக்கு காலையில் ஒரு தடவை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் டெண்டன்ட் டு சேஞ்ச். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும்
அதோடைய மூவ் ஆக்சுவலா கீழே மார்க்கெட் வந்த உடனே ஓப்பன் ஆன உடனே அந்த ஸ்விங்கோட எண்ட் பாயிண்டான 57,132 அந்த ஏரியாவை அச்சீவ் பண்ணாங்க. 132 கீழே புஷ் பண்றது காலையில் பிஎஸ் முயற்சி பண்ணாங்க. கன்சல்டேஷன் ஜோன்ல இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆயிருச்சு. ஈவன் க்ளோஸ் டைம்லயும் கூட கடைசி ஹாஃப் அன் அவர் வந்து அந்த 57,132 தான் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேல ரொம்ப முட்டு கொடுத்து புல்ஸ் அதுக்கு மேல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. 57,132 அந்த ஸ்விங்கோட எண்ட் பாயிண்ட்டுக்கு மேல க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் வந்து ஒரு ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். அதே மாதிரி பவுன்ஸ் பேக் ஆன மார்க்கெட்டை வந்து நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேலையும் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேலையும் தாண்டாமையும் மார்க்கெட்டை பிஎஸ் டிஃபெண்ட் பண்றதையும் பார்த்தோம். ஓகே, எனிவே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே ஸ்விங்கோட எண்ட் பாயிண்ட் கிட்ட தான் அதோட க்ளோஸ் 132 160 ரேஞ்சுகளில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 132 டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு க்ளோஸ் வந்து ஒரு ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான், ஆனால் ஒரு நியூட்ரல் டிஃபென்ஸ் தான். ஸோ இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியோட வேல்யூஸ் எழுதுலையோ சாரி, இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே பேங்க் நிஃப்டியினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 57,232 இருக்கும். 57,232 இவங்களுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி 57,158 57,158 வந்து பிரைமரி சப்போர்ட்டா இருக்கு. இதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பேசினோம்னா சேம் வேல்யூஸ் தான். ஆக்சுவலா இவங்களுடைய மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 57,758 இருக்கு. இதுக்கு மேல அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு மேல நீங்க மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் பேசணும்னா 58,232 இருக்கு. அப்புறம் 58,772 இருக்கு. பிரைமரி சப்போர்ட்டான 57,158 கீழே அடுத்த இமீடியட் சப்போர்ட் வந்து மந்த்லி சப்போர்ட் வந்து 57,132 இருக்கு. இன்னைக்கு இதுதான் பஞ்சாயத்து பண்ணி மார்க்கெட்டை தடுத்து நிறுத்தினாங்க. இதுக்கு கீழே அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா 56,772 56,212 அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ். ஸோ அந்த வேல்யூஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தலைவா இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மந்த்லி சப்போர்ட்ஸ் வந்து மாசம் ஃபுல்லா ஒண்ணுதான். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 2 பேரும் அட்டாக் பொசிஷன்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் மட்டும் தான் மெயின்டைன் பண்றாங்க. அதுவும் பிஎல்ஸோட டிஃபென்ஸ் நல்லா இருக்கு. பேங்க் நிஃப்டிலையுமே பிஎல்ஸோட டிஃபென்ஸ் நல்லா இருக்கு. புல்ஸோட டிஃபென்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. ஓகே, எல்லாரும் ஹெட்ஜஸ் எடுத்து தான் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட் எவர் இட் இஸ், எப்பவுமே டிசிப்ளினா ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. ஓகே, ட்ரம்ப் அவசரப்பட்டதுனால என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். யுக்ரைன் அவசரப்பட்டதுனால என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்மளும் அவசரப்பட்டோம்னா சிரமமா போயிடும். இது வந்து மார்க்கெட்டுக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு ஓட்டு போடும் பொழுதும் அவசரப்பட்டுறாதீங்க. ஓகே, பொறுமையா யோசிச்சு நிதானமா ஓட்டு போடுங்க. மறுபடியும் நாளைக்கு நானும் ஓட்டு போட்டுட்டு நாளைக்கு சாயங்காலம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரிஒன் கைஸ். டிசிப்ளினா மூவ் பண்ணுங்க. மார்க்கெட்லயும் சரி, ஓட்டு போடும்போதும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, மற்றதெல்லாம் இப்ப பாத்துக்கலாம். தேங்க்யூ.